என்ன பேரு அருமை சொல்லு சாமி सहा कुटुम्बानामायरामकेश्वर्यास्तु धनं धान्यं भगवत्प्रणामं संवत्सरं दीर्घमायोः नित्योत्सवसेवात्सव अनुग्रहसिद्धिरस्तु அதுக்குதான் எங்களோட வாங்கங்கிறது எங்களோட வராம லாஸ்ட்ல எடுக்கலை ஏய் ஆஞ்சநேயரை கும்பிட்டு போ. மேலே ஏறுறோம். இது ரெண்டாவது கோபுரமா? ரெண்டாவது இது இந்த அப்படியே மேலே வரைக்கும். இங்கே பாப்பான் ரெண்டாவது கோபுரம் தாண்டி இப்போ அடுத்தது படியேறோம். அங்கே பாரு, இதான் மானெல்லாம் வருதான் என்னன்னு தெரியல, பார்க்கலாம். இந்த பாருங்க, இது பேர் என்ன? அவங்க சாமி பேர் இல்லை, பேர் நம்ம எழுதிக்கலாம். பெருமாள் வந்து மீன் அவத்தில் இருக்குது. இது ஒரு அவதாரமா? இது ஒரு அவதாரம். இது ஆனால் மீன் இதில் இருக்குது. பேர் கிந்த இருக்கு. இது ஏன் பேர் மாமா? இப்போதான் ஒரு இது அவதாரம் பார்த்துருக்கோம், இன்னும் நிறைய இருக்கு, பார்க்கலாம். செக்கிங் முடிஞ்சிருச்சு, கையெல்லாம் செக் பண்ணியாச்சா? அடுத்தது அதான் அங்கே பாருங்க, செக் பண்ணிகிட்ருக்காங்க. செக்கிங் முடிஞ்சு தான் அடுத்தது. இது வேறு இங்கே பாருங்க, கல் வச்சா அடுக்கிட்டா வீடு கட்டலாமா? அம்மா நம்ம கல்லை கொஞ்சம் பெருசாக, வீடு பெருசாக கட்டணும். பெரிய பெரிய கல்லாக வெயி, மாடி வீடெலாம் கட்டணும். அடிக்கி அடிக்கி வெயி, கல் எவ்வளோ இருக்குது பாரு. இங்கே வை, பைய கிடப்பட்டு பாப்பு, பைய கிடப்பட்டிட்டு அடுக்கு. வீடு சின்ன வீடாக போச்சு.
மான் தான் இன்னும் ஒன்றும் தெரியல. பெருசாக்கு தான்ட்டேன். மான் வர நேரமா முட்டி வைக்கிறதான். முட்டி வைக்கணுமா? ஆமாம், முட்டி வச்சா முட்டி வலி போகும்னு சொல்கிறாங்க. இந்த பாருங்க, இந்த பாருங்க முட்டி பாருங்க வச்சிருக்காங்க. அந்த காலத்தில் பொட்டெல்லாம் முட்டி வச்சா முட்டி வலியெல்லாம் போகுமா? இப்போயா? அதான் டிவிக்கே தான் ஜெயிக்கணும். விஜய் தான். பாருங்க கல் நிறைய கட்டியிருக்காங்க. நீ எடுத்து கல் கொட்டுமா? என்ன வேணாம், கல் எதுவும் இருந்தால் அடுக்கி வை. ஒரு கல் கூட கல் எவ்வளோ இருக்குது பாருங்க. எல்லாருக்கும் ஒரு ஆசை வீடு கட்டணும்னு எல்லாரும் கட்டியிருக்காங்க. வேணாம் எனக்கு அவங்க ஏதோ பண்ணுறாங்க. நம்மளும் வீடு கட்டுறதுக்கு நிறைய கல் தேவைப்படுது. சரி வாங்க போலாம்.